சனி வக்ர பயிற்சியால் கன்னி ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இத்தனை காலம் பணம் இல்லை, வேலை இல்லை, பார்க்கிற வேலையில் போதிய வருமானம் இல்லை என்று புலம்பிக் கொண்டு வந்தவர்களுக்கு இனி அப்படி புலம்ப வேண்டாம். கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் வேலையில் மே மாதத்திற்கு பின் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. திடீர் என்று உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடியதாக இருக்குது. குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். கணவருடன் உறவை பேணுவதில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேச்சில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. அவசரப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முக்கியமாக குரு பயிற்சி மூலம் வாழ்க்கையில் மாற்ற முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு. முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உயரத்தை தொட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலமாக இந்த காலம் சொல்லப்படுது. உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒன்றல்ல இரண்டல்ல பல நல்ல வேலைகள் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்தமாக வீடு வாங்கும் யோகம் உண்டு. கடன்கள் அடைக்கப்படும். நிலம் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அரசு வேலை கூடி வரக்கூடியதாக இருக்குது. தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். வயிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்கள். பரிகாரமாக கால பைரவர் கோவிலுக்கு செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுடன் இல்லாத ஒரு பெரிய பலம் சனிக்கு உண்டு. அது சிறு நகர்வு. சனியின் சிறு நகர்வும் கூட ஒருவரின் வாழ்க்கையில் புரட்டி போடும் குணம் கொண்டது அப்படின்னே சொல்லப்படுது. சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்யும், தூக்கி மிதிக்கவும் செய்யும். சனி எந்த திசையில் செல்கிறார், உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கிறார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போக போகிறதா கீழே விழப்போகிறதா என்று பார்த்து விடலாம். சனியின் மூலம் வாழ்ந்தவரும் இருக்கின்றார்கள், வீழ்ந்தவரும் இருக்கின்றாங்க. அப்படிப்பட்ட சனிதான் தற்போது வக்ர பயிற்சி அடைந்ததால் அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்ர பயிற்சி என்று கூறுவாங்க. தற்போது கும்ப ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார். இவர்தான் இந்த முறை வக்ர பயிற்சி அடைய போகிறார். கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார். இதனால் வக்ர பயிற்சி ஏற்பட்டிருப்பதால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவானுக்கு ஏழு தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதும், அரச மரத்திற்கு அடியில் நீங்கள் கருப்பு உளுந்து 108 என்ற எண்ணிக்கையில் ஒவ்வொரு முறை வலம் வந்த பிறகு போடுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வக்ர பயிற்சியால் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் சளிப்பூட்டவர்கள் என்றும் இவர்களிடம் மாட்டிக்கொண்டால் தொணந்தொணவென்று பேசி தீர்த்து விடுவாங்க. ஆனால் உண்மையில் கன்னிராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களும் முழுமையாக சந்தித்து செயல்பட விரும்புவார்கள். இவர்கள் அதிகம் சுதந்திரமானவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முடிவு செய்து பார்க்க வேண்டும் என்று நினைப்பாங்க. ஏனென்றால் இவர்கள் இயல்பாகவே நிறைவானவர்கள். செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்யக்கூடியவர்கள். ஒரு விஷயத்தை முடிப்பதற்கு முன்பு ஒன்றுக்கு 2 முறை யோசித்து செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் இயல்பாக நிறைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக சொல்லப்படுது. கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள் அல்ல. ஆனால் அவர்களால் முடிந்தவரை எல்லா விஷயங்களிலும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்று கொள்வாங்க. மற்றவர்களை விட சிறப்பாக செயல்படும் என்கின்ற முனைப்பும் பிரச்சனை அவர்களே சரி செய்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் இயல்பாக கொண்டவர்கள்தான் இந்த ராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் என்பதும் பிரியமானவர்கள் என்பதும் பலருக்கும் தெரியாது. இவர்களுடைய அன்பான பக்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு மதிப்பீடு செய்ய விரும்பினார் இதோ கன்னிராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டு நீங்கள் செல்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள். காதலில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை மிகவும் விருப்பப்பட்டது போல அமையும். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு இவர்கள் குடும்பத்துடன் கலந்து பேசிய பிறகே செயல்படக்கூடியவர்கள்.
உழைப்பை மட்டுமே அதிகம் விரும்பக்கூடியவர்கள், பணத்தை மதிக்க தெரிஞ்சக்கூடியவர்கள், பணத்தை அதிக அளவு செலவு செய்ய மாட்டாங்க. கையில் பணப்புழக்கம் எப்போதும் அதிகமாகவே இருக்கும். வருமானத்திற்கு தகுந்தபடி இவர்கள் வசதிக்கேற்ப இவர்களின் செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் அதிகம் கோபப்படுபவர்கள். இவர்கள் எதையும் மறைக்க மாட்டாங்க. அதிக ஞாபக சக்தி உடையவர்கள். சூழ்நிலைக்கு தக்கவாறு குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். இந்த ராசியில பிறந்தவர்கள் தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற குணங்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டிருக்கக்கூடியவர்கள். மற்றவர்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர்கள். இவர்களுக்கு உணவுகள் சாப்பிடுவது அதிகம் விரும்பக்கூடியவர்கள். புதிதாக உடை அணிவதன் விருப்பம் இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் பேச்சு எல்லோரையும் கவர்ந்து விடுவாங்க. மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். இவர்களின் பேச்சில் அதிக நகைச்சுவை தன்மை கலந்திருக்கும். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். இவர்கள் அதிகம் கோபப்படக்கூடியவர்கள். யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க. யாரும் இவரை ஏமாற்றுவது கடினம். இவர்களின் அதிபதி புதன் என்பதால் இவர்கள் அழகாக இருப்பவர்கள். நடக்கும் பொழுது அதிவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடியவர்கள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்து பார்த்து வாழக்கூடியவர்கள். மற்றவர்களின் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்கள். ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அதிகம் திட்டமிடுவர். எந்த ஒரு செயலிலும் நிதானத்துடன் இருக்கக்கூடியவர்கள். நீண்ட ஆயுள் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்கள் தோற்றத்தை வைத்து இவர்களின் வயது என்னவென்று அறிந்திட முடியாது. இவர்களுக்கு அச்சங்களும் கூச்சங்களும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கன்னிராசிக்காரர்கள் பொறுத்தவரை பொதுவாக இவர்கள் அதிக ஞாபக சக்தி கொண்டிருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்கள் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால் அவர்களுடைய மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராயும். எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்பவர்களாக இருந்தாலும் ஒரு செயலை திறன்பட செய்வதற்காக பல வழியில் அவர்களுக்கு தெரியும். இவர்கள் மிகவும் ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கலில் இருந்து வெளியேற்றக்கூடியவர்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. கன்னிராசிக்காரர்கள் திட்டமிடாமல் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அவர்களை சமாதிக்க செய்வது ரொம்பவே கடினம். ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அது சரிதானா என்று தனது மதிப்பீட்டின் அறிவை பயன்படுத்திய பிறகே முடிவெடுக்கக்கூடியவர்கள். இவர்கள் தன்னிச்சையான பயணங்களை மேற்கொள்ள மாட்டாங்க என்றாலுமே இவர்களுடைய திட்டமிடும் திறன் இவர்களை சிறந்த முறையில் சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்து வைக்கும். இறுதியில் இவர்களுடைய திட்டமிடல் வீணாகாது. ஏனென்றால் எதுவெல்லாம் தவறாக முடியாமல் என்பதை கூட இவர்கள் முன்னதாக விரைவாக அலசி ஆராய்ந்து திட்டமிடக்கூடியவர்கள். பொதுவாக இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை நுட்பமாக திட்டமிடுபவர்கள் என்பதால் இவர்கள் எல்லாவற்றையும் யதார்த்தமாக முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு சூழலிலும் கன்னிராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுவதை விட யதார்த்தமாக இருப்பதையே தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள். ஆனால் இது மற்றவர்களுக்கு சலிப்பாக இருக்கலாம். ஆனால் பெரும் கூட்டத்தில் இவர்கள் யதார்த்தவாதியாக, கன்னிராசிக்காரர்கள் திறமையானவர்களாக என்பதை நீங்கள் உறுதியாக அறியலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.